எல்லோருக்குமான வணக்கங்கள். உங்களுக்கு முதலாக பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தது யார்? இந்த கேள்வியை பொறுமையாக யோசித்து பாருங்களேன். இந்த கேள்விக்கு பதில் நம்ம மனுஷபுத்திரன் சார் ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறாருங்க. தேங்க்யூ சார். பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காது அருந்து போகும் என்றாய். தின்பதற்கு ஏதம் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றாய். ஒரே ஒரு முறை தவிட்டிற்கு என்னை விலையாக வாங்கினேன் என்றாய் அம்மா. எதனால் இன்று பொய்களை நிறுத்தி கொண்டாய்? பொய்கள் சொல்லும் பொறுப்பு. இந்த கவிதை இப்படியே நீண்டுகிட்டே போகுங்க. ஆமாங்க, நமக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தது நம்ம அம்மா தாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நமக்கு செய்ய கற்றுக் கொடுத்தா அதே அம்மா தான் நமக்கு சின்ன பொய்களையும் சொல்ல கற்றுக் கொடுத்துருப்பா. நீங்கள் யோசிச்சு பாருங்க. பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அம்மா கண்ணை தானே சாமி குத்திருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கேயாவது கடை வீதியில் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம இது வேணும் அது வேணும்னு அடம் பண்ணும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன்னா வயிற்றுக்கு கெடுதல்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையான ரீசன் அம்மாவுக்கு கையில் காசு இல்லாமல் இருந்திருக்கும். அதை நேரடியாக அம்மா சொல்லவே மாட்டாங்க. மறைமுகமாக பொய்கள் மூலமாக பல காரணங்களை சொல்லி அதை தவிர்ப்பாங்க. ஆமாங்க, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த நம்ம அம்மா தாங்க. பொய்யையும் சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க. உலகத்துலேயே சம்மன் ஸ்பெஷல்னால் அது அம்மா மட்டும்தாங்க.